ஆதியாகமம் 8:15. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, ஆதியாகமம் 8:16. நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டுப் புறப்படுங்கள். ஆதியாகமம் 8:17. உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்சஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின்மேல் ஊருகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின்மேல் பலுகிப் பெருகக்கடவது என்றார். ஆதியாகமம் 8:18. அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். ஆதியாகமம் 8:19. பூமியின்மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊருகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றைத் தெரிந்துகொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகனபலிகளாய் பலியிட்டான். ஆதியாகமம் 8:21. சுகந்த வாசனையைக் கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியைச் சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆதியாகமம் 8:22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார்.